வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டசபை தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நல்லபடியாக எல்லாம் ஓட்டு போட்டோங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர இருக்கிறதுங்க. மே 4ஆம் தேதி எப்படி ரிசல்ட் வரும்னு ஒரே சுவாரஸ்யமாக இருக்குங்க. என்னென்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே விஜய், நாம் தமிழர் போட்டிட்டாருங்க. எப்படியும் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஏதாவது ஒன்று தான் ஜெயிக்குங்க. கருத்து கணிப்பில் டிஎம்கே தான் வரும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம டிவிகே ரசிகர்கள், அதாவது விஜய் அதிதீவிர ரசிகர்கள், இவங்களை நம்ம தற்குறின்னு சொல்லக்கூடாது. பாவங்க, அவங்க அப்பாவிங்க. சின்ன வயசுலேருந்தே விஜய் படத்தை பார்த்து வளர்ந்தவங்க. அப்பாவி ரசிகர்கள், அதிதீவிர ரசிகர்கள். இவங்க விபரீத முடிவுகளை எடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குங்க. ஒரு எச்சரிக்கை பதிவு தாங்க. எந்த விபரீத முடிவுகளும் இவங்க எடுக்கக்கூடாது. வீட்டுக்காரோட விஜய் மாமா தான் பிடிக்கும்னு சொன்னாங்க ஒரு ரசிகை ஒற்றை ரோஜா மாதிரி ஒன் சைடாக லவ் பண்ணாங்களாம் பல ஆண்டு காலங்கள். என்ன பண்ணுறது, ஐயோ இந்த ரசிகை எங்கள் வீட்டுக்காரோட எங்களுக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும், ஐ லவ் யூ விஜய் இன்னும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறது, குடும்பம் ரொம்ப சீரழிஞ்சு போகுங்க இப்படி ரசிகர்கள்னால. ரொம்ப விஜய் ரசிகர்கள் ரொம்ப விபரீத முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். தேர்தல் முடிவுகள் எதிராகத்தான் வரப்போகிறது. டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே தான் வரப்போகிறது. இந்த ரசிகையை பார்த்தா ஐயோ நாங்கள் தங்கச்சியாக கூட இருப்போம், வேணா நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போங்க அப்படி சொன்ன அதீவிர ரசிகர். தற்குறி ஒன்றா நம்பர் தற்குறி. என்ன பண்ணுறது, இவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டம் தாங்க. இவங்களெல்லாம் எச்சரிக்கையாக வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க பார்த்துக்கணும். பெரியவங்க தான் இவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். தனியாக எங்கேயும் விட்டுறக்கூடாது. இந்த ரசிகர்கள் புறாத்தையும் அதிதீவிர ரசிகர்கள் விபரீதமான முடிவுகளை எடுப்பார்கள். என்ன செய்ய, எடுக்கக்கூடாது சகோதரிகளே. நீங்கள் நன்கு அரசியல் பட வேண்டும் சகோதரிகளே. சினிமா மட்டும் பார்த்து நீங்கள் வந்துட்டீங்க. சினிமா மட்டும் அரசியல் அல்ல. சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமாவில் ரசிகனை கொண்டாடலாம். நாங்களும் கூட விஜய் ரசிகர் தான். விஜய் படத்தை முதல் நாளே ஓடி போய் தேட்டரில் பார்ப்போம். ஸ்கூலில் படிக்கிற காலங்கள்லையும் காலேஜில் படிக்கிற காலங்கள்லையும் கட்டடிச்சிட்டு போய் படத்தை பார்ப்போம். அது வேறு, அரசியல் வேறு. அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாரு, அவ்வளோதான். அதுக்காக நாம் ஒரு இப்படி விபரீதமான ஆக்ஷன்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இருக்கணும். இந்த மாதிரி தற்குறிகள் தனமாக நம்ம நடந்துக்கிறக்கூடாது. சமுதாயத்துக்கு நல்ல பயனுள்ள தக்க குடிமக்களாகவும் இருக்க வேண்டும். பாருங்கள், இதில் என்ன பியூட்டின்னா, ஓட்டு போடுற அன்னைக்கு தலைவர் என்ன சொல்கிறாரு, குழந்தைகளே, உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க உங்களுக்கு ஓட்டுலேன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க, மாமா, அத்தை, சித்தி, தாத்தா, பாட்டி எல்லாத்திட்டையும் போய் நீங்கள் டிவிகேக்கு விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி சொன்னாருங்க. பாவம் குழந்தைங்க என்ன ஆகுங்க, சின்ன குழந்தைங்க பொஸ்க்குன்னு போயிருங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் அகெயின்ஸ்டாக வந்துச்சுன்னா. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க. சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும், அது குழந்தைங்க சாக்லேட் கேட்குறது மாதிரி பெரியவங்கள்ட்ட டிவி கேக்கு தான் விசிலுக்கு தான் போடணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துனாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுடைய நிலைமையை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. யாரும் பொஸ்க்குன்னு போகாத அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக குழந்தைய பார்த்துக்கோங்க. மேலும் இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் அடிக்கடி வரும். ஏன்னா மே 4ஆம் தேதியிலேருந்து வேறு மாதிரி தான் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, இவங்களை எல்லாத்தையும் நம்ம எச்சரிக்கையாக நம்ம பார்த்துக்கணும். பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை எங்கேயும் தனியாக விடக்கூடாது. தனியாக விடாமல் அந்த மே 4 அன்று மே 4 ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.